ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மேம் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் இந்த நடிகையெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருப்போம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவாங்கன்றது தெரியாது. அந்த வகையில் தான் வந்து நடிகை ஐயர் மாமி இந்த அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டுக்குள்ளே வந்து தன்னுடைய ஆடைகளை திறந்து பிறந்த மேனியா அந்த மேனியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய முன்னழகையும் எல்லா வடிவத்தையும் காட்டி தன்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்ட்டை வந்து எண்ணற்ற வகையில் ஏற்றிட்டு இருக்கிறாரு. ஸோ ராக்கெட் வேகத்தில் வந்து பணம் கொட்டுன்னு கொட்டுது. ஸோ நம்ம மாமி அபிராமி வெங்கடாச்சலம், ஸோ இந்த மாமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். 35 வயசாகி இருக்கக்கூடிய மாமி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நடிகை ஆகணும் அப்படின்ற கனவோடு வந்தாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு நல்ல படங்களும் வந்து கிடச்சிது. நேர்கொண்ட பார்வை, இரு துருவம், தீயர் குலை நடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில நல்ல படங்களும் நடித்தாங்க. ஒரு சில மொக்க படங்களும் நடித்தாங்க. பிக் பாஸ் 2017 பிக் பாஸ் எப்போது கரெக்டாக போனாங்கன்னு தெரியல, 2 வருஷத்துக்கு முன்னாடி போனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க, ரொம்பவே நம்பிட்டாங்க. ஏன்னா முன்னாடி சீசன் பார்த்தாலே தெரியும், பிக் பாஸ்க்குள்ளே போனவன் வெளியே வந்து உருப்பிட்டதாக சரித்திரமே இல்லை. நம்ம மட்டும் எப்படி பெரிய ஆளாக முடியும் அப்படின்ற அவங்க தாட் வரல போல். ஸோ பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்தால் பெரிய ஆளாக இல்லாமல் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. இருக்கிற கைவசம் படங்களும் வந்து இல்லாமல் போச்சு. அது என்ன சாபமோ தெரியல, அது உள்ளே போயிட்டு வரவங்க யாருக்குமே வந்து கரெக்டான இது அமையறதில்ல. இப்போ இருக்கக்கூடிய திவ்யா கணேசன் உட்பட யாருக்குமே கரெக்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல, நல்ல லைஃப் அமையறதில்ல. ஸோ இவங்க மட்டும் விதிவிலக்கா? எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க மாமி. படங்கள் நடிக்கிறது, ஆடு நடிக்கிறது, சீரியல் கூட நான் வந்து நடிக்கிறேன், எனக்கு பணம் வேணும். ரொம்ப பொருளாதார கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நடிகை அபிராமிக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. கைவசம் படங்களும் இல்லை, எந்த வருமானமும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து தொடர் 2 காதல் தோல்விகள் வந்து நம்ம அபிராமிக்கு நடந்திருக்கு. ஸோ பிக் பாஸில் இருக்கும்போது ஒரு காதல் தோல்வி, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கும்போதும் சரி, அதாவது வெளியே வந்து நிரூப்ன்ற ஒரு சின்ன பிஸ்னஸ்மேன் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த காதல் முறிவு. ஸோ 2 பேருமே நல்லா ஊர் சுற்றினாங்க, பப்பு பார்ட்டின்னு என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் வந்து கழட்டி விட்டுட்டு போயிட்டாப்புல. ஸோ இந்த மாதிரி காதல் தோல்விகளில் கஷ்டப்பட்ட ஒரு பக்கம், ஃபினான்ஷியல் கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம், இப்படி இருக்கும்போது தான் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்துக்கிட்ட அட்வைஸ் கேட்டிருக்கிறாங்க நம்ம அபிராமி மாமி. ஸோ கேட்கும்போது, ஸோ இதுக்கப்புறம் வந்து நீ சினிமாவில் ஜெயிச்சு சம்பாதிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஸோ அதனால் நீ வந்து ஷார்ட்கட்டாக வந்து தேர்ந்தெடுத்துக்க. அந்த ஷார்ட்கட்டில் உனக்கு வந்து கூடிய சீக்கிரம், அதாவது ஒரே மாதம் 2 மாதத்துலேயே வந்து பல லட்சங்கள் வந்து மாதம் மாதம் உனக்கு கொட்டும். அந்த வழியை தேர்ந்தெடுத்துரு அப்படின்னு சொல்லி நட்பு வட்டாரங்கள், அவங்களுக்கு திரைமறைவில் உதவக்கூடிய ஆட்கள், ஆண் நண்பர்கள் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து வீடியோ கண்டென்ட் எடுக்கிறதுக்காக அவங்களும் வந்து சுற்றி ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. கேமராமேனாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து எப்படியெல்லாம் ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது தான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கவர்ச்சியான ஆட்டத்தை, கவர்ச்சியான விஷயத்த தொப்புள் காட்டுறது, அக்கில் காட்டுறதுன்னு சொல்லி தன்னுடைய கவர்ச்சியான பாகங்களை அவரோட இன்ஸ்டா பக்கத்தில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார். உடனே வந்து ஃபாலோவர்ஸும் ஏறிச்சு. ஸோ இதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் அப்படின்றத ஆரம்பித்தாங்க. அதில் முதலே வந்து உள்ளாடையோடு போடுறது, தொப்புல வந்து ஓப்பனாக காட்டுறது, அப்புறம் வந்து இப்போ பிக்கினியை வந்து காட்டினாங்க பாருங்கள். ஃபுல் சூட் பிக்கினியை போட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் கலரில் ஒரு பக்கம் ஒரு பிக்சர் போட்டாங்க பாருங்கள். அவ்வளோதான், இன்டர்நெட் பிளாஸ்ட்டு அப்படின்ற வகையில், யார் இது நம்ம அபிராமி மாமியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு குடும்ப குத்து விளக்காக சுற்றிக்கிட்டு இருந்தாங்களே அவங்களா இது அப்படின்ற வகையில் தான் வந்து அந்த இன்டர்நெட்டில் எல்லாருமே வந்து ஷாக்கான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நடிகையோடைய ரேஞ்சே வேறு மாதிரியே போச்சு. ஸோ சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் சொன்ன அட்வைஸை நல்லா கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் மூலமாக காசு பார்க்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் கூட வந்து க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு எப்படி பண்ணலாம், எது பண்ணலாம், எவ்வளோ வருது அப்படி இப்படின்னு சொல்லி கணக்கெல்லாம் போட்டு அந்த கணக்கெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையில் அபிராமி மாமி இறங்கியிருக்கிறாங்க. இறங்கினவங்களுக்கு பெருசாக அதில் நம்பிக்கை இல்லாமல் தான் இறங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கே வந்து ஷாக் கொடுக்குற வகையில் தான் அந்த ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டோடைய ஃபாலோவர்ஸை சொல்கிறேன். ஸோ பீக்கில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. முதல்ல வந்து 100, 200 அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் அப்படின்ற இருந்த கண்டென்ட் அவங்க பிக்னி போட்டதுக்கப்புறம் அது வந்து 400 ஆச்சு, 500 ஆச்சு. இப்போல்லாம் வந்து ஒரு நாளுக்கு 500, 100, 200 ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ கடைசியாக நான் பார்க்கும்போது 1000 தாண்டி சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் போயிடுச்சு. 390 ரூபா அப்படின்ற வகையில் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் வாங்கி தன்னுடைய கவர்ச்சியான ஃபோட்டோஸை விற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மாதம் கிட்டத்தட்ட 4 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபாய் வரைக்கும் வருமானம் வரலாம் அப்படின்றது கணிக்கப்பட்டுருக்கு. இதை மாமி எதிர்பார்க்கல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடிகை அபிராமியோடைய சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா?
அவங்களுடைய வெறித்தனமான கவர்ச்சி. ஸோ ரொம்ப சூப்பரான கொழுத்த 35 வயசு ஆண்டியோடைய தொப்புள் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு காசும் கொட்டுது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். நானும் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டில் ஸ்டோரிஸ், ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். முக்கி பார்த்தாலும் நமக்கெல்லாம் ஏற மாட்டேங்குது. அந்த ஃபேண்டசி ஸ்டோரிஸை வந்து ஒரு வாட்டி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். காஜல் அண்ணி, த்ரிஷா மாமி ஸ்டோரிஸ் இப்போ போயிட்டுருக்குது.